கேமர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூச்சு சார்லஸ் ஸ்பைடர் ஆர்ஆர் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கூட ப்ளே பண்ண போகிறது யாருன்னா மீடியம் மேன், நெகட்டிவ் மேன். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போகும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏப்பா நெகட்டிவ் எனர்ஜி ரூம் கிரியேட் பண்ணிட்டீங்களா? உங்களோட பெரிய நெகட்டிவ் எனர்ஜி உள்ள இருக்கு. மீடியம் மேன் எல்லாம் பண்ணியாச்சு. வேறுங்க நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நெகட்டிவ் எனர்ஜியோட பெரிய நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே மக்களே, நம்ம இப்போ வெற்றிகரமாக நம்மளுடைய கேமுக்குள்ளே வந்துட்டோம். எப்பா நான் சவுண்டு கம்மியாக வச்சு விளையாடுங்கப்பா. ஏன்பா டிஸ்டர்ப் ஆகல. சரி ஓகே மீடியம் பாய் ட்ரெயின் ஆரம்பிக்கலாமா? எடுத்துட்டேன்டா ஃபர்ஸ்ட். எங்கடா அது? ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறிடும். ஏய் ட்ரெயின் நிறுத்து. ஸ்டாப் வரலடா. பைத்தியக்காரா டேய், என்னடா ரெண்டு சிவா சி நெகட்டிவ் பாய் நான் ஒரு கேஸ் வந்துருச்சுடா டேய் ட்ரெயின் எடுத்து தொலைச்சிடாதீங்கண்ணா, நாசமா போடணுங்களா. ட்ரெயின் எடுறா. ட்ரெயின் எடுத்தா ட்ரெயின் அட்டாக் பண்ணுங்க. லூசு பேல வாடா பேக்கப்க்கு. டேய் லூசு பேல பேக்கப்க்கு வாடா. செத்து பண்ணா நீ மீடியம் மேன். நீ சிவா அவனை காப்பாத்துறா. டேய் அது நெகட்டிவ் எனர்ஜி. நெகட்டிவ் எனர்ஜி சாரி பாய், எங்களை மன்னிச்சிரு. ரொம்ப நாள் ஆசை எனக்கும் உன்னை பழி வாங்கணும்னு. செத்துட்டியா? டேய் லூசு பில்லாதி. டேய் சாரி நெகட்டிவ் எனர்ஜி. ஏன்னா எனக்கும் ரொம்ப நாள் ஆசை உன்னை இப்படி பழி வாங்கணும்னு. இன்னைக்கு பழி வாங்கிட்டேன். என்னோட ஆசை ரொம்ப நாள் ஆசை கைஸ், நெகட்டிவ் எனர்ஜியை பழி வாங்கணும். டே ஒரு கேஸ் கேன வச்சுருக்கீங்களா? டே மொத்த ஏய் கேஸ் கேன் இப்போ நீங்கள் ஒரு ஆளுக்கு 2 கேஸ் கேன் தூக்க முடியும். ஸோ ஓகே 2 கேஸ் கேன் ஒழுங்கா தூக்குற வழியை பாருங்க. செம்மையா இருக்கும் மல்டிப்ளேயரு. அப்புறம் கைஸ் ட்ரெயினை யூட்டன் போடுங்கடா. லூசு பேர் பின்னாடி அந்த பக்கம் ஒரு கேஸ் கேன் இருந்துச்சுடா. சார்லஸோட வயிற்றுக்குள்ள ஒரு கரைஞ்சிரா. அந்த பின்னாடி பக்கம் நான் போய் எடுத்துட்டு வரேன் இரு. ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த பக்கம் ஓடி போகணும். இருங்க நானும் வரேன். என்கிட்ட நெகட்டிவ் எனர்ஜி உசுரோட தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. நெகட்டிவ் எனர்ஜிக்கு தான் அர்ஜென்ட்டாக வேலை வந்துருச்சான். ஸோ அதனால் பாதியே ஓடிட்டாரு தலைவர். லூசு பேல என்னடா பார்க்கல. இங்கே வாடா டே, கேஸ் ஓலின் இருக்குது. எங்க என்கிட்ட வாடா. இதாச்சு சீக்கிரமா வாடா கேஸ் ஓலின். எங்க ஒன்று தான் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல நான் 2 சார்லஸ்ரா. சார்லஸ் மூமெண்ட் ஓகே சொல்லிக்கிறேன். மூமெண்ட்லேயே இருங்க. நெகட்டிவ் எனர்ஜிக்கு ஃபியூஸ் போயிடுச்சு. அவ்வளோதான். ஓகே கைஸ் நம்ம நெகட்டிவ் மேன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துட்டா. கம்பேக்கு செத்து பொழைச்சி வரதே நம்ம நெகட்டிவ் எனர்ஜிக்கு ஒரு பொழப்பா போச்சு இல்லை? என்னப்பா நீங்கள் தான் நெகட்டிவ் எனர்ஜி வச்சுக்கிட்டு அதுக்கு சக்தி கொடுப்பீங்களா? இப்போ சக்தி எங்கே போச்சு? உங்கள் சக்தி என்ன ஆச்சுக்குண்ணா? என்ன டென்ஷன்? ஓ செத்துட்டாரு கைஸ். தம்பி நாங்கெல்லாம் சார்லஸோட வயிற்றுக்குள்ளேயே போய் வாழ்ந்துட்டு வந்தவங்க. எங்ககிட்டே வா. என்கிட்ட ஒன்று தான் இருக்கு. இப்போ இன்னும் ஒன்று வேணும். அப்படியே இங்கே கண்ணை திறந்து தேடுங்க சொல்லி வேணும். இப்போ கிடைச்சாதான் நம்மளால ஏதாவது பண்ண முடியும்.
ஒரே டைம்லேயே போய் 6 கேஸ் ஓலியில் தூக்கி போகிறோம். டேய் வீட்டுக்குள்ளே ஓடுங்கடா. அவன் மீடியம் மேன் மாட்டிக்கிட்டாரு. தப்பிச்சுக்கிட்டாரா? ஷர்ட் நான் வேற கைஸ், நான் வேற மீடியம் மேனுக்கு சடங்கெல்லாம் வேற பண்ணான்னு நினச்சிட்டு இருந்தேன். தப்பிச்சுக்கிட்டாரு. டேய் என்னடா இன்னும் மழையே நிற்கல. நாசமாக போனது. இவன் யாரா பின்னாடி பேய் மாதிரி வரான்? ஓ நீயா? நகத்துக்கு நினச்சியா? மழை இன்னும் நிற்கவே இல்லை. மழை நின்று 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா மண்டல். அரே பாய், அடுத்த கேஸ் நீங்கள் நல்லா கண்ணை திறந்து தேடுங்க. நான் ட்ரெயினில் வெயிட் பண்ணுறேன். தேடிட்டு வாங்க. இன்னும் தேடுங்க. கண்ணை திறந்து தேடுங்க நல்லா. எனக்கு அந்த கேஸ் கேன் கிடச்சி ஆகணும். நான் இங்கே 2வது ஒன்று பார்த்தேன். அந்த 2 நான் எடுத்துக்கிட்டேன். எங்கே இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் கைஸ். எப்படியாச்சும் நம்ம அடுத்த கேஸ் கேனை கண்டுபிடிச்சே ஆகணும். இங்கே நான் என் கண்ணால் பார்த்தேன். அந்த கேஸ் கேனை எடுக்காமல் விடக்கூடாது. இப்போ உங்ககிட்ட எத்தனை கேஸ் கேன் இருக்குது? என்கிட்ட 1. இன்னும் 1 மட்டும் கண்டுபிடிச்சா போதும், முடிச்சிடலாம். சரி, இந்த வீடு என்னமோ திறந்து. இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வாங்க யாராவது. அந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது. ஏன்டா அந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது, பார்க்க மாட்டீங்களா? மீடியம் மேன், நீ சின்ன பையன் போடு. ஸ்கிராப் எடுத்தீங்களே, ஏதாவது ஒரு உருப்படியான வளர்த்தனை ஏதாவது பண்ணிங்களா? போய் டேமேஜ் அப்கிரேட் பண்ணுற வழியை பாருங்கடா. நீ மீடியம் பாய் போடு. எனக்கு இன்னொரு கேஸ் கேன் கிடைச்சிருத்து. சரி கைஸ், என்கிட்ட 15 ஸ்கிராப் இருக்கு. சந்தோஷம். ஏய் நீ டேமேஜ் பண்ணு. நீ ஆர்மர் பண்ணு. நான் வந்து எவ்வளோ இருக்கு? உங்ககிட்ட 6 2. சரி, ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணுறா. இனிமேல் சார்லஸ் டேய் மேப் ஆர்மர் பண்ணுங்கடா. நான் பண்ணி விட்றேன். நான் பண்ணிடுறேன். சார்லஸ் வந்துருச்சா? கண்ணுக்கிட்ட போங்கடா. என்ன சவுண்டு? கண்ணுக்கிட்ட போங்கடா. கண்ணுக்கிட்ட போங்கடா. ட்ரெயின் ஆன் பண்ணுங்கடா. அந்த பயம் இருக்கணும். ஒழுங்கு முறையதே ஓடிடும். வந்தனா எட்டி வச்சனா செத்துருவ பார்த்துக்கோ. வந்து பாரு முடிஞ்ச கிட்ட வாடி. வந்தனா உன் காலை வெட்டி சூப்பு வச்சு குடிச்சிருவேன். டேய் நீ எங்கடா ஓடிட்டு இருக்க? டேய் இருங்கடா, ஒருத்தன் ஓடி வராங்க. சீக்கிரம் ஓடி வாடா. சீக்கிரம் வந்து அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணுற வழியை பார்க்கணும். நான் பண்ணிடுவேன். 2 நிமிஷம். நான் தான் இதில் கிழிச்சேன். போய் டேய் சீக்கிரம் வாடா. நான் முடிச்சேன்ப்பா. ட்ரெயினில் வெயிட் பண்ணு. சார்லஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணு உடனே. எல்லாருக்கும் பின்னாடி தான் வந்து 2ஆவதா முடிச்சிட்டேன். 3 பேருக்கு முதல்ல வந்து மணிகண்டன் முடிக்கிறியே தம்பி. நான் அதாவது அப்பாடா முடிச்சிட்டேன். கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே 1 தான் தேடணும். எல்லாமே பண்ணிவிட்டு இந்த லிவர் இழுத்துட்டு வந்துடணும். வண்டி ஏடுறோம். வந்துட்டு போகிறோம். வண்டி ஏடுறோம். ஏறிடும். என்ன பிரச்சனை இல்லை. ரிவர்ஸ் எடுத்து போங்கடா. நான் ரன்னிங்லேயே ஏறிடுவேன். என்ன கொஞ்சம் செட்டிங்ஸ் குட்டியாக வச்சுருக்கேன். இப்போ எத்தனை ஸ்கிராப்பு 1 இருக்குது. என்ன அப்கிரேட் பண்ணலான்னா இது பண்ணிடலாம். ஹெல்த்து ஃபுல் ஹெச்பி ஆயிடுச்சு. இப்போ ட்ரெயின் எடுல. டேய் இங்கே ஒரு மலை இருக்குமே. அங்கே ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் போய் பார்த்துட்டு வாடா மீடியம் பாய். மேலே என்ன அங்கே ஒரு வீடு இருக்குது. அங்கே ஒன்றுமே அங்கே பார்க்க முடியல. மென்ல யூசுப்பேல இந்த அடியில் அண்டர் கிரவுண்டில் வீடு இருக்குது. கண்ணை திறந்து பார்க்கணும். அங்கே தான் போய் தேடி பார்க்கணும். நீ கோலை மாதிரி உட்காந்துட்டு என்ன பண்ணுறது? இங்கே பாரு, நெகட்டிவ் மேனை பார்த்து கற்றுக்கோ. சும்மா இருக்காத. எங்களையும் தான் அது சார்ல சாப்பிட்றோம். இப்போ பாரு, நான் போனதால இழிச்ச போ. முதல்ல போய் முடிச்சாகணும். ஓகே, மேலே அங்கே ஒரு வீடு இருக்கு. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நான் அதுக்கு பயப்படாமல் நான் எங்கேயோ வந்துட்டேன். நான்லாம் சரி பார்ப்போம். தலைவரே, இப்போ அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த பக்கம் நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் ஒன்று பைத்தீங்களா? ட்ரெயின் எங்கடா விட்டீங்க? லூசு போயிடே.
நான் தப்பிச்சுக்கிட்டேன். பேர் இருக்கிறீங்களா நாங்க முடிஞ்சா வந்து பாரு நீ. நம்ம நகைச்சுவை பாவம் மீடியம் மேன் செத்துட்டாரு. உள்ளேயும் வரும்பா. மீடியம் மேனுக்கு எல்லாரும் ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லுங்க. நான் தப்பிச்சுக்கிட்டேன். தப்பிச்சுக்கிட்டே அது மேலேயும் வரும்டா. தப்பி அது போயிடுச்சுல்ல. இன்னும் ஒன்று கண்டுபிடிச்சா போதும். விளையாடாம சீரியஸாக இனிமே பாருங்க. ஒன்று எங்க பாருங்க அங்கோட்டியா அப்பதான் ரிவர்ஸ் எடுத்து பொறுமையா. சீக்கிரம் ஓடி வாடா. பயந்துக்கிட்டு மேலே ஒளிஞ்சிட்டு இருக்காத. நானும் தான் இந்த சாப்பாடா வாங்கலாம். இந்த இடத்துல நம்ம தேடணுமா? இங்கே தேடினீங்களாடா? இங்கே இருந்தாண்டா சார்லஸ் வந்துச்சு. மேக்ஸிமம் கிடச்சிருச்சுடா. அவ்வளோதான் கைஸ். அந்த மீடியம் மேன் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இந்த ட்ரெயின் எங்கடா? சரி நான் போயிட்டு கேஸ் ஆயில் ஊற்றிட்டு வரேன். சார்லஸ் டே லூசு பேல ட்ரெயின் அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் உங்களால் அங்கே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? நான் கேஸ் ஆயில் ஊற்றுனா தான் உங்களால் தப்பிக்கவே முடியும். சரி ஞாபகம் இருக்கட்டும். நான் அந்த மிஷின் கம்ப்ளீட் பண்ண உடனே அந்த லிவர் இழுத்து விட்ட உடனே நீங்கள் வண்டி எடுத்துருங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, திருப்பி எப்படி இருந்தால் நான் வரதான் போகிறேன். ஸோ அந்த மிஷின் கம்ப்ளீட் பண்ண உடனே நீங்கள் வண்டி எடுத்துருங்க. ஸ்கிராப் தூக்கிட்டு பார்ப்போம். என்ன அப்கிரேட் பண்ணுங்க? ஆர்மர் பண்ணுங்க வாங்க சீக்கிரமா. ஆர்மர் பண்ணுங்க வாங்க. எவ்வளோப்பா ஸ்கிராப்? 2 ஸ்கிராப் இருக்கு. டேமேஜ் பண்ணி விட்டுறலாம். சரி டேய் நெகட்டிவ் பாய். எல்லாரும் ஸ்கிராப் ஒழுங்கா தூக்கிட்டு வர வழியை பாரு. டேய் மீடியம் பாய் ஆர்மர் பண்ணாதான் இது. மீடியம் மேன் அந்த மலை மேல ஒரு வீடு இருக்கு. போய் தூக்கிட்டு போய் பார்த்துட்டு வா போ. எங்க மேன்? சரி வா. ஏன்டா வண்டி எடுத்த? பாவம் இல்லை. வாடா சீக்கிரமா. மீடியம் பாய் எங்கடா மலை மேல வீடு இருக்கு? வீடு இல்லையா? சரி வா. சரி வா. அங்கே பாருங்க ஒரு வீடு இருக்கு பார்த்தியா மலை மேலே? ஸ்கிராப் வேணும்டா. இப்போ ஸ்கிராப் தூக்கிட்டு வாங்கடா போங்கடா. இப்போ நான் செத்தாலும் பரவாயில்லன்ட்டு உங்களுக்காக ஸ்கிராப் எடுத்து போகிறேன். ஸ்கிராப் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒழுங்காக போய் ஸ்கிராப்பை தூக்கிற வழியை பாருங்க. எல்லாரும் பாட் ஆஃப் பண்ணுறா என்ன? காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். நல்லா இருக்குங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். பரவாயில்லையா? இல்லை ஃபோன் வந்துருச்சு. சாரி கைஸ். ஸ்கிராப்பிங் 2 கிடக்குது. தூக்கு எல்லாம் தூக்கு. 1 தூக்குறாங்க. தூக்கிட்டேன். லூசு போயிரு. டேய் என்ன டவுட் போறீங்க? டேய் மணிகண்டன் செத்து போயிட்டாப்ல. நடக்காதுடா. உன்னால் முடியாது. போயிடுச்சு. டேய் லூசு பேர் நான் இல்லாம போய் என்னடா பண்ண போறீங்க? எங்கடா இருக்கீங்க? பயமா இருக்கு. நெகட்டிவ் மேன் மட்டும்தான் செத்து இருக்காரு. போன சைலண்ட் போடுறா. ட்ரெயின்ல இருக்கேன்டா. சைலண்ட் போட்டு போன. இங்கே நின்னுட்டு இருக்கறா. நான் செத்துட்டேன். அட லூசு பேர் அது என்ன தேடி வருதுடா. நான் செத்துட்டேன் गाइस. சூப்பர். நெகட்டிவ் மீடியம் மேனும் செத்துட்டாரு. இந்த டீம்ல இன்னும் சாகாத ஒரே ஆள் இட்ஸ் மீ கருடன். தம்பி நான் தான் இன்னும் சாகல. சரி அதுக்கு தான் ட்ரெயினில் சேஃப்டியாக மறைஞ்சிருக்கணுன்றது. நான் மீடியம் மேன் நெகட்டிவ் மேன் ஒரு வாட்டி சாவு பார்த்து தான் பயந்துட்டாரு. அவரோட பெரிய நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கேன்ட்டு. அதுதானே நெகட்டிவ் எனர்ஜி கேம்ல. ஏய் வந்து தரேங்க. எங்கடா அங்க வரைக்கும் போறீங்க? ஸ்கிராப் இல்ல போகுது. गाइस உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருக்கு தானே गाइस? ஏய் பாட்டு ஆஃப் பண்றா. ஏய் வந்து போறீங்களா? போய் வந்துட்டேன். சரி எனக்கு ஸ்டக் ஆயிடுச்சுடா. சரி அந்த ஸ்டக்கை சால்வ் பண்ணிட்டு வா. அதுக்குள்ள நாங்கள் போய் நான் டேமேஜை ஃபுல் மேக்ஸ் பண்ணி விட்டேன். டைம் அவகிட்ட தானே இருக்குது. எது? நம்ம துது. சூப்பர். சரி அப்போ செத்து உன்னை சாப்பிட்டுச்சு. ரெண்டாவது வாட்டி செத்துட்டேன். இன்னும் 2 வாட்டி செத்துனா நீ செத்துருவடா. ஏய் நம்ம டீமோட டார்கெட் என்னதுன்னா நோ டெத். ஒருத்தன் கூட சாகக்கூடாது கடைசி வரைக்கும். ஒரு வாட்டி இல்லை கடைசியில் அந்த
யாரா டே லீவா அவன் கிடக்குறான் வாணி ஏன்டா லீவானே சரியாம லீவ் போயிட்டேன் பாய் சூப்பர் பாய் அப்படின்னா சரி கைஸ் அப்போ சரி கைஸ் இப்போ கவலை வேண்டாம் நம்ம கேம் முடிச்சு விட்டோம் இப்போ கேம் இன்னும் முடிக்கல கண்ணா கடைசியில் தான் ஒரு பெரிய விஷயமே இருக்குது அந்த விஷயத்தை நம்ம இதை மிஸ் பண்ணிட்டு போயிருக்கோம் இப்போ தான் ஒன்றே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேண்ணா ஏய் யாரா நீ இந்த இந்த டாஸ்க்கு தான் கஷ்டமாக இருக்குது எனக்கு ஹலோ ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதை முடிச்சாச்சு ஓகே இப்போ இழுத்து விட்றா லிவரை நான் இழுத்து 4 மாதம் ஆச்சுடா நீ அழுத்த சீக்கிரம் ட்ரெயின் போடுறா அது வந்துருச்சு சீக்கிரம் குயிக் வேகமா இப்போ ட்ரெயின் எடு இப்போ கண்ணை மட்டும் பிடிச்சிக்கோ அவ்வளோதான் கைஸ் இப்போ தான் பெரிய கேஸு இப்போ சார்லஸை நாங்கள் பழி வாங்க போகிறோம் எங்கே ஓடுற நான் தான் இன்னும் ஒரு வாட்டி கூட சாவல செம மகிழ்ச்சியாக இருக்குது கைஸ் ரொம்ப பெருமையாக இருக்குது சீக்கிரமாக அதை முடிச்சு வச்சாகணும் இந்த அந்த ஃபைட்டை ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நெகட்டிவ் பெரிய கதையே போயிடுச்சு அதுக்கேண்டா ட்ரெயினை நிறுத்தினேன் பரவாயில்ல அது ஏறினா போகும் நெகட்டிவ் நெகட்டிவ் ஆகிடுச்சு பேசுப்பா நோ ப்ராப்ளம் நான் இருக்கேன் இன்னும் உசுரோட மான்ஸ்டரை நான் அழிக்க போகிறேன் உங்கள் 2 பேருக்காக நான் இதை பழி வாங்க போகிறேன் மீடியம் பாய் இது இப்போ என்ன பண்ணலாம் ட்ரெயினும் மூவ் ஆக மாட்டேங்குது இப்போ நான் ஒருத்தன் தான் இருக்கேன் ஏன் இப்போ என்னை சாப்பிட்டுச்சுன்னா அவ்வளோதான் உங்கள் 2 பேருக்காக ஏன் பழி வாங்குவாங்க ஆமாம் நான் இன்னும் ஒரு வாட்டி கூட நான் தான் இந்த கேம்ல இன்னும் ஒரு வாட்டி கூட சாவல தம்பி ரிஸ்க் எடுத்தாலும் நான் சாவல நான் அடி வாங்கினேன் ஒத்துக்கிறேன் நான் மட்டும் என்னப்பா பண்ணேன் நானும் ரிஸ்க் எடுத்தேன் ஆனால் நான் சாவலையே நாங்கள் நம்ம கேம் முடிக்கிற நம்ம ஸ்கிராப் மட்டும் எடுத்த போது நாங்கள் சூப்பர் அவர் லீவ் ஆயிட்டாரு இப்போ நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக ஒத்துக்கிறேன் இப்போ முடிய போகுது கடைசியாக நான் உனக்கு அடிச்சு கொல்லாம விட மாட்டேன் இப்போ நம்ம கேமை முடிச்சிட்டோம் அவ்வளோதான்டா எப்பா முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் கதை வெற்றிகரமாக திறந்துடுச்சு இப்போ அது சாக போகுது ட்ரெயின் பின்னாடியே வருவது வா வந்து அப்படியே மாட்டிக்குன்னு நினைக்கிறேன் எப்பட்றா செத்துச்சு இவ்வளோ நேரம் நல்லா தானடா தம்பி இருந்த எப்பட்றா செத்த ஒன்றும் புரியல இந்த மிஸ்ட்ரி எப்படி கைஸ் இவ்வளோ நேரம் நல்லா தான்டா இருந்துச்சு எப்பட்றா செத்துச்சு அந்த இதில் மாட்டி செத்து போச்சுடா ஓகே கைஸ் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரம் காட் கேமர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க சீக்கிரமாக நம்ம 300 சப்ஸ்கிரைபருக்கு போனோம் ஓகே பாய் ஃப்ரம் காட் கேமர்ஸ்